ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்க வண்டி பாருங்கள், ரெனால்டு ஃப்ளூயன்ஸ். ஸோ இது நல்ல ஒரு ப்ரீமியம் டைப் காரு. ஸோ இந்த வண்டி பார்த்திங்கன்னா உங்களுக்கு 2011 மாடல். எஃப்சி வந்து பார்த்திங்கன்னா கரண்ட்டில் இருக்குது. டீசல் வண்டிங்கிறதுனால பார்த்திங்கன்னா ஓரளவு மைலேஜும் கிடைக்கும். ஸோ இந்த வண்டியில் பார்த்திங்கன்னா ஏர் பேக் வந்துடுது, பக்கா ஒரிஜினல் லெதர் சீட்ஸ் போட்டிருக்காங்க, அலாய்ஸ் வீல் வந்துடுது. வண்டியில் பெருசாக அடியோ டென்ட்டோ எதுவும் கிடையாது. ஒரு ஹெட்லைட் மட்டும் பார்த்திங்கன்னா லைட்டாக கிராக் ஆகிருக்கும். ஸோ அதை நான் வீடியோவில் காமிக்கிறேன். ஸோ வாங்க இந்த வண்டியோட இன்டீரியர் அவுட்லுக் நம்ம பார்த்துடலாம். வண்டி நல்ல ஒரு ஸ்டைலிஷான வண்டிங்க. வண்டி வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஸ்டைலிஷான வண்டி, நல்ல ஒரு லென்த்து வண்டி. சேம் ப்ரீமியம் காரில் என்னென்ன இருக்கோ அந்த வசதி எல்லாமே இதில் இருக்குது. இதை பாருங்கள், இந்த ஹெட்லைட் மட்டும் வந்து கிராக் ஆகிருக்கு. மித்தபடி பார்த்திங்க அதெல்லாம் மேஜர் ஒர்க்கு எதுவுமே கிடையாது. நீங்கள் யாரை வேணால் கூப்பிட்டு வந்து செக் பண்ணிக்கலாம். ஏன்னா எங்களோட அனுபவத்தில் சொல்கிறோம், அந்த வண்டி வந்து நாங்கள் ஓட்டினதுனால வந்து பார்த்திங்கன்னா அதோட குவாலிட்டி நல்லா இருக்குது, என்ஜின் நல்லா தரமாக இருக்குது, கியர் ஷிஃப்டிங், சஸ்பென்ஷன் முதற்கொண்டு எல்லாமே நல்லா இருக்குது. வண்டியோட அவுட்லுக் பாருங்கள், பெரிய ஆடியோ டென்ட்டோ எதுவுமே கிடையாது. நம்ம ஒவ்வொரு வண்டியிலையும் சொல்கிறது தான். ஸோ இந்த வண்டியோட நம்ம இன்டீரியர் பார்த்துடலாம். இந்த வண்டியில் 4 பவர் விண்டோ வந்துடும், பவர் ஸ்டேரிங் வந்துடுது, 2 ஏர் பேக் வந்துடும், ஒரு டேஷ்போர்டில் ஒன்று, அதுக்கப்புறம் ஸ்டேரிங்கில் ஒன்று. இந்த வண்டிக்கு பாருங்கள், ஒரிஜினல் லெதர் சீட்ஸு, இது எல்லாமே அப்படியே கம்பெனி பிராண்டட். இது அது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு ஆடியோ சிஸ்டம் இருக்குது, ஏசி. அதுக்கப்புறம் இதில் வந்து பார்த்திங்கன்னா சாவி கிடையாதுங்க, கீ கிடையவே கிடையாது, பட்டன் ஸ்டார்ட் வண்டி இது. வண்டி நல்லா ஸ்பேஸியான வண்டி தான். பின்னாடி பாருங்கள், ஒரு பவுச்செல்லாம் இருக்குது, நல்லா 3 பேர் கம்ஃபர்டபுளாக உட்காரலாம். ஸோ பார்த்தீங்கன்னா இதில் வந்து 2 ஏர் பேக், பவர் ஸ்டேரிங், பவர் விண்டோ, ஆடியோ சிஸ்டம், ஏசி, லெதர் சீட்ஸு, அலாய்ஸ் வீல் எல்லாமே வந்துடும். பட்டன் ஸ்டார்ட் வண்டி. ஸோ இந்த வண்டியோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 2,10,000 ரூபா வருது. லோன் ஆப்ஷன் கூட இருக்குது. நீங்கள் நேரில் வந்தீங்க அப்படின்னா பேசிக்கலாம். சொந்த வீடு இருந்துச்சுன்னா பண்ணி கொடுப்பாங்க. இப்போ நம்ம பார்த்துட்ருக்க வண்டி பார்த்திங்கன்னா ஏ-ஸ்டார், மாருதி சுசுகி ஏ-ஸ்டார். ஸோ இந்த வண்டியோட மாடல் வந்து பார்த்திங்கன்னா 2000, மேனுஃபேக்சரிங் டேட் வந்து பார்த்திங்கன்னா 2010, ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து பார்த்திங்கன்னா 2012. இந்த வண்டியோட ப்ளஸ் என்னென்னா பெட்ரோலு அண்டு ஆட்டோமேட்டிக் கியர். ஸோ இந்த வண்டிக்கு லோன் ஆப்ஷன் கூட இருக்குது. ஒரு 1 lakh வரைக்கும் லோன் பண்ணிக்கலாம். ஸோ வண்டி வந்து நல்ல கண்டிஷனில் இருக்க வண்டி. என்ஜின் வந்து ரொம்ப தெளிவாக இருக்குது. ஸோ ஏசி லைன் மட்டும் பார்த்துக்கிற மாதிரி இருக்கும். உள்ள லெதர் சீட்டு அது இதுன்னு போட்டிருக்காங்க. வாங்க எக்ஸ்டீரியர் இன்டீரியர்லாம் காமிச்சிட்றேன். ஸோ அவுட்லுக் பாருங்கள். ஸோ இந்த பேனட்டில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பெயிண்ட் வந்து ஃபேடாக இருக்குது. ஸோ அதெல்லாம் ரொம்ப மைனர் செலவு தாங்க. ஒரு 500 ரூபா 1000 ரூபா தான் வரும். பண்ணுறதா இருந்தால் பண்ணி கொடுத்துருவாங்க. டயர் 4மே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சூப்பர் கண்டிஷனில் இருக்குது. 4 டயரும் வந்து புது கண்டிஷனில் இருக்குது. என்ஜின் தெளிவாக இருக்குது. பாடி லைன் பார்த்துக்குங்க, வீடியோவில் பார்க்குறப்பவே தெரியும். ஸோ பட்ஜெட் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு சூப்பர் பட்ஜெட் வண்டி. ஸோ 2012 ரெஜிஸ்ட்ரேஷனு. ஸோ இந்த வண்டியோட நம்ம இன்டீரியர் வந்து பார்த்துடலாம். 4 பவர் விண்டோ வந்துடும், பவர் ஸ்டேரிங் வந்துடுது. உள்ளே பாருங்கள், ஒரு ஹேண்ட்ராய்ட் சீட்டு வந்து டச் ஸ்க்ரீன் ஆடியோ சிஸ்டம் இருக்குது. ஸோ சீட் கவர்ஸ் பாருங்கள், நீட்னஸாக இருக்குது. சீட் கவர்லாம் எந்த ஒரு டேமேஜஸ் இல்லை. நல்ல ஒரு ஃபேமிலிக்கு வந்து சூப்பரான ஒரு வெஹிக்கிள் இது. ஸோ இதில் ஒரு ஹேண்ட்ராய்ட் செட்டு கூட இருக்குது பாருங்கள். இதில் ஆட்டோமேட்டிக் கியரு, ஒரு ஹேண்ட்ராய்ட் செட்டு, பவர் ஸ்டேரிங், பவர் விண்டோ, லெதர் சீட் எல்லாமே வந்துடுது. ஸோ இந்த வண்டியோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 1,65,000 வருதுங்க. நீங்கள் ஒரு 60-65,000 ரூபாய் கட்டினீங்கன்னா நீங்கள் லோன் போட்டு கூட எடுத்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்க வண்டி பாருங்கள், ஹுண்டாயில் வந்து சொனாட்டா. இது ஒரு நல்ல ஒரு ப்ரீமியம் டைப் காரு. வண்டி வந்து பார்த்திங்கன்னா மாடல் 2007. எஃப்சி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 29 வரைக்கும் கரண்ட்டில் இருக்குது. இன்சூரன்ஸ் கரண்ட்டில் இருக்குது. ஏசி நல்ல சில்னஸ் இருக்குது. வண்டி வந்து பார்த்திங்கன்னா என்ஜின் முதற்கொண்டு எல்லாமே நீங்கள் வந்து செக் பண்ணி எடுத்துக்கலாம். அவ்வளோ சூப்பர் கண்டிஷனில் இருக்குது. மைனர் கம்ப்ளைண்ட் இருக்கும், ஒரு லாக் போயிருக்கும், அந்த மாதிரி சின்ன சின்னதாக ஒரு 100-200 அந்த மாதிரி தான் இருக்குமே ஒழிய மற்றபடி பார்த்திங்க அப்படின்னா வண்டி நல்லா கிளியராக நல்ல ஒரு ரன்னிங் கண்டிஷன், பக்கா கண்டிஷனில் இருக்குது. ஸோ வாங்க இந்த வண்டியோட இன்டீரியர் அவுட்லுக் நம்ம பார்த்துடலாம். ஸோ வண்டியோட அவுட்லுக் பாருங்கள். ஸோ மைனராக ஒரு டென்ட் இருக்குது. ஸோ வண்டி ஒரிஜினல் பெயிண்ட்டு, ரீபெயிண்ட் வந்து சின்ன மைனர் ஒர்க்குக்கு டச் பண்ணியிருக்காங்க. இந்த பேக்கில் மட்டும் பார்த்திங்கன்னா ஒரு டென்ட் இருக்கும் பாருங்கள். ஸோ அந்த சைட்லாம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா கிளியராக இருக்கும் பாடி லைனு. ஸோ அலாய்ஸ் வீல் போட்டிருக்காங்க. இது ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா ஏர் பேக் டைப் வந்தாவே உங்களுக்கு அலாய்ஸ் வீல் வந்துடும். ஸோ இந்த சைடு பாருங்கள், பாடி லைன் எப்படி இருக்குது பாருங்கள். சைடு நல்லா கிளியராக இருக்கும். வண்டியோட பட்ஜெட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப லோ ப்ரைஸுங்க. ஸோ இது நாங்களே கொடுத்துருக்கோம். பார்த்திங்கன்னா ரியல் வேல்யூ கார்ஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த வண்டியோட 2,4 லட்சம் 2.5 லட்சத்துக்குள்ள அந்த வண்டி கொடுத்துருக்குறோம். ஸோ இந்த வண்டியோட ரேட் வந்து ரொம்ப கம்மி தான். ஸோ இந்த வண்டியோட இன்டீரியர் பார்த்துடலாம். 4 பவர் விண்டோ, பவர் ஸ்டேரிங்கு. ஸோ ஏசி நல்ல சில்னஸ் இருக்குங்க. ஸோ இந்த மேலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு மேட் ஒன்று போட்டிருக்காங்க. ஸோ அது ஏதோ ஒரிஜினல் வந்து டேமேஜ்டு இருக்குது அப்படின்றதுனால இந்த மாதிரி ஆல்டர் பண்ணி போட்டிருக்காங்க. ஸோ லெதர் சீட்ஸ் பாருங்கள்,
ஸோ நார்மல் கியர் தான் வண்டி. நல்ல ஒரு ஸ்பேஸியான வண்டிங்க. வண்டி நல்லா கம்ஃபர்ட்டாக இருக்கும். ஸோ இந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா பவர் ஸ்டேரிங், பவர் விண்டோ, லெதர் சீட்ஸ், அதுக்கப்புறம் ஏசி நல்ல சில்னஸ் இருக்குது, ஆடியோ சிஸ்டம் இருக்குது, அலாய்ஸ் வீல் போட்டிருக்காங்க. ஸோ இந்த வண்டியோட ப்ரைஸ் பாருங்கள், வெறும் 1,65,000 வருதுங்க. வெறும் 1,65,000 டீசல் வண்டி. உங்களுக்கு எஃப்சி இன்சூரன்ஸ் கரண்ட்டில் இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்க வண்டி பாருங்கள், ஜென் எஸ்டிலோ 2008 மாடல். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு எஃப்சி இன்சூரன்ஸு 5 வருஷத்துக்கு கரண்ட் பண்ணி கொடுத்து இந்த வண்டியோட ப்ரைஸ் வந்து 1,35,000 சொல்கிறாங்க. ஸோ பவர் ஸ்டேரிங், பவர் விண்டோ எல்லாம் வந்துடுது. ஸோ பியூர் பெட்ரோல் வண்டி. மைலேஜ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லாயிருக்கும். வந்து பார்த்திங்கன்னா சிசி இது வந்து பார்த்திங்கன்னா கம்மி தான். அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஜென் எஸ்டிலோ எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 18-20 உங்களுக்கு மைலேஜ் வருங்க. ஸோ 2008 மாடலு 5 வருஷத்துக்கு நேம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி இன்சூரன்ஸ் போட்டு எஃப்சி 5 வருஷத்துக்கு பண்ணி 1,35,000 கேட்குறாங்க. நெகோசியேட் ப்ரைஸ் தான். நேரில் வாங்க பேசி எடுத்துக்கலாம். இந்த வண்டியோட இன்டீரியர் அவுட்லுக் பார்த்துடலாம். வண்டியோட அவுட்லுக் பாருங்கள். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பெயிண்டிங் ஒர்க் வந்து பார்த்திங்கன்னா மைனராக செஞ்சுருக்காங்க. ஸோ வண்டி ஆனால் பாடி லைன் வந்து தெளிவாக தான் இருக்குது. டயர் வந்து பார்த்திங்கன்னா 4 டயருமே உங்களுக்கு வந்து புது கண்டிஷனில் இருக்குது. ஸோ இங்கே பாருங்கள், லெஃப்ட் ஹேண்ட் சைடு வண்டி எப்படி இருக்குது பாருங்கள், நல்லாயிருக்கு. அதே மாதிரி என்ஜின் வந்து நல்லா தெளிவாக இருக்குங்க. ஸோ இந்த வண்டியோட இன்டீரியர் பார்த்துடலாம். 4 பவர் விண்டோ வந்துடுங்க, பவர் ஸ்டேரிங் வந்துடுது. ஸோ ஒரு ஆடியோ சிஸ்டம் இருக்குது. சீட் கவர் பாருங்கள். ஸோ நல்ல ஒரு லோ பட்ஜெட் வண்டி. ரூஃப் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஹைட்டாக இருக்குது. அதனால் வந்து பார்த்திங்கன்னா நல்லா கம்ஃபர்ட்டாக இருக்கும். ஸோ ஜென்னை பொறுத்தளவில் கொஞ்சம் நல்லா வண்டி வந்து இன்டீரியர் டேஷ்போர்டெலாம் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஸோ இந்த வண்டியில் வந்து பவர் ஸ்டேரிங், பவர் விண்டோ, ஆடியோ சிஸ்டம் இருக்குது. ஸோ இந்த வண்டியோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 1,35,000 வருதுங்க. நெகோசியேட் ப்ரைஸ் தான். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்க வண்டி பார்த்திங்கன்னா ஹோண்டா அக்கார்டு. ஸோ இந்த வண்டி பார்த்திங்கன்னா 2008 மாடல், செகண்ட் டைப்பு. ஸோ பெட்ரோல் வண்டி, பியூர் பெட்ரோல் வண்டி. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு சிஎன்ஜி வேணால் கூட நம்ம வந்து அட்டாச் பண்ணிக்கலாம். ஸோ நல்ல கிட்டாக பார்த்து பார்த்திங்கன்னா ஒரு 35,000 செலவாகும். அது இல்லாமல் வந்து பார்த்திங்க அப்படின்னா இது ஆட்டோமேட்டிக் கியர். ஸோ இதில் ப்ளஸ் என்னென்னா ஆட்டோமேட்டிக் கியரு. ஸோ இந்த வண்டி மார்க்கெட்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு 3.5 லட்சம் வரைக்குமே போயிட்டுருக்கு, 4 லட்சம் வரைக்குமே மேக்ஸிமம் போயிட்டுருக்கு. ஸோ நம்மக்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா நல்ல கண்டிஷனில் இருக்க வேண்டியது சஸ்பென்ஷன், கியர் ஷிஃப்டிங் எல்லாமே நல்லாயிருக்கு. வண்டியோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 2,25,000 வருது. நெகோசியேட் ப்ரைஸ் தான். நேரில் வந்து என்ன கூட ரீசனபிளாக பண்ணி கொடுப்பாங்க. ஸோ வாங்க இந்த வண்டியோட இன்டீரியர் அவுட்லுக் பார்த்துடலாம். ஸோ வண்டியோட அவுட்லுக் பாருங்கள், நல்லது ஒரு லென்த்தியான வண்டிங்க. இந்த வண்டி பாருங்கள், நல்ல ஒரு ஒரிஜினல் பெயிண்ட்டு, சின்ன சின்ன மைனர் டச்சப் ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஸோ வண்டியில் டயர் பாயிண்ட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு 50% இருக்குது. ஸோ வண்டியோட சைட் பாருங்கள். ஸோ வண்டியில் பெரிய அடி டென்ட்னு சொல்கிற அளவுக்கு எதுவும் இல்லை, இருந்துச்சுன்னா கூட காமிக்கலாம். இந்த வண்டியோட இன்டீரியர் இப்போ நம்ம பார்த்துடலாம். 4 பவர் விண்டோ வந்துடும், பவர் ஸ்டேரிங் வந்துடுது. உங்களுக்கு ஏர் பேக் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 6 ஏர் பேக் வரும். இந்த பில்லரில், டேஷ்போர்டில், ஸ்டேரிங்கில் எல்லாத்துலேயும். ஸோ இந்த சென்ட்ரல் பில்லர்லேயே வந்துடும். இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு லெதர் சீட்ஸ் பாருங்கள், ஆட்டோமேட்டிக் கியர். ஸோ பேக் சீட் பாருங்கள், பேக் சீட்டில் பார்த்திங்கன்னா ஒரு பவுச் கூட இருக்குது. ஸோ இதிலே வந்து கண்ட்ரோல் இருக்குது, ஆடியோ சிஸ்டம் கண்ட்ரோல் இருக்குது, பேக்கில் ஏசி இருக்குது. ஸோ இந்த வண்டியை பொறுத்தவரை 6 ஏர் பேக்கு, ஆட்டோமேட்டிக் கியர், பவர் ஸ்டேரிங், பவர் விண்டோ, இன்பில்ட் ஆடியோ சிஸ்டம், ஏசி எல்லாமே வந்துடும். ஸோ இந்த வண்டியோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 2,25,000 வருது. நெகோசியேட் ப்ரைஸ். நேரில் வாங்க பேசி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்க வண்டி ஹுண்டாய் வெர்னா, பியூர் பெட்ரோல் வண்டி, 2008 மாடலுங்க. பார்த்திங்கன்னா உங்களுக்கு 3 வருஷத்துக்கு வந்து எஃப்சி 28 வரைக்கும் கரண்ட்டில் இருக்குது. ஸோ ஏசி, அதுக்கப்புறம் லெதர் சீட்ஸு, அலாய்ஸ் வீல்லாம் அந்த வண்டிக்கு போட்டிருக்காங்க. உள்ளே பார்த்திங்கன்னா ஒரு டச் ஸ்க்ரீன் ஆடியோ சிஸ்டம்லாம் இருக்குது. வண்டியோட மாடல் 2008. வாங்க இந்த வண்டியோட இன்டீரியர் அவுட்லுக் நம்ம பார்த்துடலாம். ஸோ வண்டியோட அவுட்லுக் பாருங்கள், கலர் பாருங்கள், நல்ல ஒரு ஃபென்டாஸ்டிக்கான ஒரு ஃபேன்சியான கலரு. ஸோ இந்த மாதிரி கலர் வந்து கிடைக்கிறது ரொம்ப ரேர் தான். ஸோ வண்டியோட பாடி லைன் பாருங்கள், பெரிய அடியோ டென்ட்டோ சொல்கிற அளவுக்கு இந்த வண்டியில் எதுவும் இல்லை. ஸோ இருந்தால் நான் காமிச்சிருவேன் வீடியோவில். ஸோ நீங்கள் வீடியோவில் இப்போ பேக் சைடு பாருங்கள், இப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடு. ஸோ டயர் பாயிண்ட் ஒரு 50% இருக்குது, அலாய்ஸ் வீல் போட்டிருக்காங்க. இந்த வண்டியோட இன்டீரியர் இப்போ பார்த்துடலாம். 4 பவர் விண்டோ வந்துடுங்க, பவர் ஸ்டேரிங்கு, ஒரு டச் ஸ்க்ரீன் ஆண்ட்ராய்டு ஆடியோ சிஸ்டம் பார்த்திங்கன்னா தெரியும், லெதர் சீட் போட்டிருக்காங்க, பேக் சீட்டு. ஸோ இன்டீரியர் நல்லாயிருக்கும். ஸோ இந்த வண்டியை பொறுத்தளவில் என்ன அப்படின்னா உங்களுக்கு பவர் ஸ்டேரிங், பவர் விண்டோ, டச் ஸ்க்ரீன் ஆடியோ சிஸ்டம், ஏசி, லெதர் சீட்ஸ், அலாய் வீல் எல்லாமே வந்துடுங்க. இந்த வண்டியோட ப்ரைஸ் என்னென்னா உங்களுக்கு 1,45,000 வருது. நெகோசியேட் ப்ரைஸ் தான். எஃப்சி உங்களுக்கு 3 வருஷத்துக்கு கரண்ட்டில் இருக்குது. ஸோ பியூர் பெட்ரோல் வண்டிங்க.
ஸ்க்ரீனில் இருக்க நம்பருக்கு கூப்பிடுங்க, டிஸ்கிரிப்ஷனில் இருக்க நம்பருக்கு பெட்டர் ப்ரைஸு கிடைக்கும். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பார்த்துட்டு இருக்க வண்டி பாருங்கள், டாடா மான்சா 2011 மாடல் டீசல் வண்டி. இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு குவார்டர் ஜெட் இன்ஜின் வந்துடுது. ஸோ உள்ளே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பவர் ஸ்டீரிங், பவர் விண்டோ, லெதர் சீட்ஸு, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஏசி நல்லா சில்னஸ் இருக்குது. ஸோ வாங்க இந்த வண்டியோட இன்டீரியர் பார்த்துடலாம். ஸோ வண்டியோட அவுட்லுக் பாருங்கள். டயர் பாயிண்ட் ஒரு 50% இருக்குது. வண்டியில் பெரிய அடி டென்ட்டுன்னு சொல்ல முடியாது. பெயிண்ட் வந்து ஒரிஜினல் பெயிண்ட்டு தான். பார்த்திங்கன்னா உங்களுக்கு டச்சப் ஒர்க் மட்டும் சின்னதாக பண்ணியிருக்காங்க, மைனராக. ஸோ இந்த வண்டியோட இன்டீரியர் பார்த்துடலாம். 4 பவர் விண்டோ வந்துடும், பவர் ஸ்டேரிங் வந்துடுது, இன்பில்ட் ஆடியோ சிஸ்டம் வந்துடுது. ஸோ மேலே கூட ஒரு டச் ஸ்க்ரீன் இது இருக்குது, லெதர் சீட் போட்டிருக்காங்க. இன்டீரியர் பாருங்கள், நல்ல கம்ஃபர்ட்டாக இருக்கும் உட்கார்றதுக்கு. பவர் ஸ்டேரிங், பவர் விண்டோ, லெதர் சீட்ஸு, அதுக்கப்புறம் ஏசி நல்ல சில்னஸ் இருக்குது. டயர் பாயிண்ட் 50% இருக்குது. இந்த வண்டியோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 1,85,000 வருது. நெகோஷியேட் ப்ரைஸ் தான். 2011 மாடல் டீசல் வண்டி, குவார்டர் ஜெட் இன்ஜின்.